வணக்கம். ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் சூப்பர்ல ஆல்மோஸ்ட் 225 பாயிண்ட்ஸ் பிளஸ் மார்க்கெட் 226 ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 399 பாயிண்ட்ஸ் 400ன்னு வச்சுங்களேன். ஓகே, இங்கேயே வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்பயுமே நீங்க வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:3 இருக்கும். இது 100னா இது 300 இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் 226, பட் இது வந்து 200 கூடயும் தாண்டல, அதாவது ட்வைஸ் கூடயும் வரல. ஸோ இந்த இடத்துலயே வந்து ஒரு மிஸ்மேட்ச் வருது. காரணம் ரொம்ப சிம்பிள். நேற்று யூஎஸ்ல எதிர்பார்த்ததோட கம்மியா வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்திருக்கு, பிலோ 4 வந்திருக்கு, விச் இஸ் அ சூப்பர் பாசிட்டிவ். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரிசெஷன்னாலேயா இல்லை இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்கோசரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணனாலையா இல்லை இன்டர்நேஷனல் கமாடிட்டி ப்ரைஸஸ்லாம் சரிஞ்சனாலையான்றது தெரியாது. பட் ஆக மொத்தம் அவங்களோட இன்ஃப்ளேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு. நேற்று நம்மளோட இன்ஃப்ளேஷன்ஸும் ஆல்மோஸ்ட் 4 months லோவில் இருந்துச்சு. காய்கறி எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, மழை எல்லாம் இதாயிடுச்சு. இன்னும் ஒரு 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 2 மாதம் போட்டுமே காய்கறி விலையெல்லாம் இன்னமும் குறைஞ்சிடும். ஸோ பேசிக்காக ஓவரால் இன்ஃப்ளேஷன்ஸ் நல்லா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டூப்பர் தீபாவளி சேல்ஸு, அது ஆட்டோமொபைல் ஆகட்டும், இல்லை கன்சியூமர் டியூரபிள் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், செம்ம காசு. மார்க்கெட்ல வந்து காசு இல்லைன்றாங்க, பட் ஓவராலா பயங்கரமான மார்க்கெட்ல சேல். நவம்பர் மாசத்துக்கான ரிசல்ட், அதாவது டேட்டாஸ் வந்து டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் குவார்டருக்கான ரிசல்ட் வந்து ஜனவரி மாசம் வரும்போதும் ரொம்ப நல்லா இருக்கும். இது இல்லாத டிசம்பர் 3 ரிசல்ட் இருக்கு, 5 ஸ்டேட்டுக்கான ரிசல்ட் இருக்கு, அதுவும் எல்லாமே சேரும். ஓகே, நம்ம மேட்டருக்கு வரலாம். இன்னைக்கு மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மேலதான் போச்சு. நம்ம ஸ்பெசிஃபிக்கா இது வந்து மேல போகுன்றது நம்ம சொல்ல. நேத்து நம்ம வீடியோ பண்ணப்ப மார்க்கெட் டேட்டாஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோஸ் பண்ணியிருந்தோம். பட் நம்ம டெக்னிக்கல் சார்ட் நம்ம வந்து போட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தோம், மார்க்கெட் மோர் ஆன் எ புல்லிஷ் சைடு இருக்கு. எந்த சைடு வேணாலும் இருக்கட்டும், அது அப் சைடா இருக்கட்டும், டவுன் சைடா இருக்கட்டும், க்ளோஸ் டு அபவுட் 500-600 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எப்பயுமே அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் உடையும் போதும் டெஃபினட்டா இது மாதிரி ஒரு பெரிய மூவ் வரும். இதை வந்து நேற்று சார்ட்ல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காவே சொல்லியிருந்தோம், வித் மோர் வெயிட்டேஜ் டுவர்ட்ஸ் அப்சைட். அண்ட் மார்க்கெட் சூப்பர் டூப்பரா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. பட் இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்கான சந்தோஷம் கிடையாது. ரெக்கார்டிங் பண்ணும்போதும் எங்க டீம் வந்து சொன்னாங்க, நேற்று நாங்கள் சார்ட்டே போடலையே, எப்படி சார்ட் சொல்றீங்கன்னு. சார்ட்டை வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ சேனல்ல நீங்க போங்க, ஓரளவுக்கு ஆக்டிவா வந்து நாங்கள் சார்ட்ஸ் நிறைய ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அண்ட் ப்ரோ ஆக்டிவா பண்ணலான்னு இருக்கிறோம். இது ஆகட்டும், இல்லை ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், ஆஃப் லேட் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து அப்டேட் பண்ணலான்றது ஒரு கருத்து இருக்கு. மார்க்கெட்ல ஏதாச்சும் நியூஸ் இருக்கு, ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது அங்க வந்து அப்டேட் பண்ணலான்றது ஒரு ஐடியா இருக்கு. சரி, நம்ம மேட்டருக்கு வரலாம். மார்க்கெட் மேல போயும் ஒரு சியர் கிடையாது. காரணம், நேற்று யூஎஸ் மார்க்கெட்ல ரிவர்ஸ் ஆனதுல மெஜாரிட்டி மேல தூக்கிட்டு போனது வந்து ஐடி செக்டர், நாஸ்டாக். அதுக்கான எதிரொலி தான் இன்னைக்கு இந்தியாவில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் இவங்க தான் வந்து மேலே தூக்குனாங்க. பட் ஐடி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையோ, ஓவரால் ஐடி பேக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. அது இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சில ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்கு. எல்என்டி மைண்ட் ட்ரீ ஆகட்டும், டெக் மஹேந்திரா ஆகட்டும், இல்லை பி சாஃப்ட் ஆகட்டும், இவங்களாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. பட் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இல்லை. டெக் மஹேந்திராவும் ஆல்மோஸ்ட் மேல போயிட்டு இருக்கு, வி ஷேப் ரிகவரியில போயிட்டு இருக்கு. பட் டெஃபினட்டா வந்து வேவ் 5க்கான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னும் கொடுக்கல. சரி, இது வந்து என்ன ஆகும், ப்ராபப்ளி ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே மேல போகுதா இல்ல ஒரு புல் பேக் வருதான்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆப்ஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. நேத்து எந்த அளவுக்கு காலை வந்து போட்டு அடிச்சாங்களோ இன்னைக்கு அந்த அளவுக்கு புட்டை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த ஆப்ஷன் என்ன சொல்றது,
ப்ரைஸிங்கை கில் பண்ணுறதுல தான் மார்க்கெட் ஓடிட்டு இருக்க ஒழிய ஆக்சுவல் தம் கிடையாது. இன்னைக்கு ரியாலிட்டிஸ், எஸ் ரியாலிட்டிஸ் ரொம்ப நாளாவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரியாலிட்டிஸ், இன்ஃப்ரா இந்த ரெண்டுமே வந்து பயங்கரமா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ரியாலிட்டிஸ்ல இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இது இல்லாத ஆட்டோ செக்டர்ஸ் தேர்ட் பொசிஷன்ல இருந்தது வந்து ஆட்டோ செக்டர்ஸ். எஸ், ஆட்டோ செக்டர்ஸ் இந்த தீபாவளிக்கு ரெக்கார்ட் சேல்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 10 லட்சம் வண்டிஸ் வந்து வித்திருக்கிறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல செம்ம புல்லிஷா மேல போனது வந்து ஏச்சர் மோட்டார்ஸ். ஏச்சர் மோட்டார்ஸ் அவங்களோட ட்ரக் பிஸ்னஸ் ஒரு சைடு இருக்கட்டும், அவங்களோட 2 வீலர் பிஸ்னஸ் ராயல் என்ஃபீல்டு ரொம்ப நல்லா சேல்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கான எதிரொலி சார்ட்ல காட்டிட்டு இருக்கு. ஒரு நியூ புல் ரன் ஓடிட்டு இருக்கு. இப்போதைக்கு டெக்னிக்கலா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல ஆகட்டும், வீக்லி சார்ட்ல ஆகட்டும், அவங்க வந்து வேவ் 5 நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்சைட் இன்னமும் ஒரு 15-20% இருக்கு. வெரி ஷார்ப்பா மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினட்டா நாளைக்கு காலையில எங்க வாட்ஸ்அப் சேனல் நீங்க பாருங்க, அதுல நான் இதுக்கான சார்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன். மார்க்கெட்ல என்ன இருக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நேத்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன்ஸ் குறைஞ்சதுனால அவங்களோட பாண்ட் ஈல்டு பிலோ 5% வந்திருக்கு. 10 இயர் பாண்ட் ஈல்டு இன்னமும் அந்த 1 இயர் அண்ட் பிலோ 1 இயர் இந்த பாண்ட் ஈல்டு வந்து அபோவ் 5%ல தான் இருக்கு. இதுதான் வந்து அவங்களுக்கான டேஞ்சர் ஜோன். ஏன்னு சொன்னால் அவங்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் $11 trillion வந்து அடுத்த 11 to 12 monthsல வந்து மாத்தி ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் வாங்குவாங்களா? எஸ், வாங்க மாட்டாங்க. டெஃபினட்டா லாங் டேர்ம் பாண்டா தான் இருக்கும். மோஸ்டா 30 years ஆர் மினிமம் 10 years பாண்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் 10 இயர் பாண்டா இருந்தாலும் 4.45%ல இருக்கு. கொஞ்சம் வைத்த வழி தான், ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த டென்ஷன் இன்னமும் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால ஆல் ஆஃப் எ சடன் நேற்று வந்து கோல்டு வந்து ஒரு $17 இன்டர்நேஷனல் ப்ரைஸ்ல வந்து ஒரு $17 ஷூட் ஆச்சு. கூடிய வாழை பிடிச்சிட்டே ஓடுமே வெள்ளி, அதுவும் வந்து மேலே ஏறிச்சு. க்ளோஸ் டு அபவுட் 1.5% ஏறிச்சு. இன்னைக்கு காலையில இருந்து கோல்டு வந்து க்ளோஸ் டு அபவுட் $10 ஏறி இருக்கு. ருபி டேர்ம்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்சிஎக்ஸ் ரேட் நான் சொல்ல, நம்ம ஊர் சென்னையோட ஹோல்சேல் ரேட் 24 கேரட் ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட் நான் சொல்றேன். 6,250-260 ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 74,800 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்டு. ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம வரலாம். இன்னைக்கு நீங்கள் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் சைடில் 19,800ல ஹையஸ்ட் காலும் அண்ட் 19,600ல ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் இன்னும் ஒரு 150 பாயிண்ட்டுக்கான லிவரேஜ் வந்து கொடுக்குது. 150-125 பாயிண்ட் லிவரேஜ் வந்து கொடுக்குது. அப்சைடு போகுமா? சான்சஸ் நிறைய இருக்கு. டவுன் சைடில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கான லோ லெவலில் தான் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் மாலைக்கு எக்ஸ்பைரி இருக்கு, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ தூரம் நாளைக்கு ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை நிஜமாவே செக்டர்ஸ்ல இருக்கிற ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸை வந்து மேலே தூக்குதான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 44,200ல ஹையஸ்ட் காலும் 44,200ல ஹையஸ்ட் புட்டும் ஸ்டாண்டர்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் அது வந்து எந்த விதமான டைரக்ஷன்ஸும் கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எந்த விதமான டைரக்ஷன்ஸும் கொடுக்கல. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. நாங்கள் க்ளோஸ் டு அபவுட் 30-32 ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம், which has a potential. டவுன் சைடில் வந்து மினிமம் பொட்டென்ஷியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10%லேருந்து ஆல்மோஸ்ட் 200% அப்சைடுக்கான மூவ்க்கான ஆல்மோஸ்ட் ஒரு 28 ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லோவாக நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.